யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்துல உயிரிழந்த செய்தியை கேட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க. இணையத்துல அவருக்கு பலரும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்பவரது மகன் தான் ராகுல். 27 வயதான இவர் பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்காரு. காமெடி, கலகலப்பு, வேடம்னு பார்வையாளர்களை சிரிக்க வைக்கிறதுல மட்டுமே அதீதி நேரத்தை செலவிட்டு ரீல்ஸ்களை பதிவிட்டு வந்தாரு. இதனால ராகுலோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை 8 லட்சத்துக்கும் அதிகமானோர் ஃபாலோ செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்க கவுந்தம்பாடி நேரு நகரை சேர்ந்த வேலுமணி என்பவரது மகள் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் செஞ்சிருக்காரு. வியாழக்கிழமை இரவு சுமார் 10:30 மணி அளவுல தன்னுடைய பல்சர் RS 200 பைக்ல ஈரோட்ல இருந்து கவுந்தப்பாடி நோக்கி மாமியார் வீட்டுக்கு செஞ்சிருக்காரு. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பைக் பாலத்தின் நடுவே இருக்கு சென்டர் மீடியன்ல மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்துல தூக்கி வீசப்பட்டு பைக் சுமார் 50 மீட்டர் தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்கு. ஹெல்மெட் அணியாம பைக்கை ஓட்டியதால தலையில பலத்த காயமடைந்த ராகுல் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. இணையத்துல அவர் விபத்தில் சிக்கிய போட்டோ ஒன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இணையத்துல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் பலர் எங்களை சிரிக்க வச்சு அழகு பார்த்த உங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னும், எங்களை சிரிக்க வச்சது போதும்னு கடவுள் உன்னைய வர சொல்லிட்டாரா அப்படின்னும் தங்களுடைய வேதனைகளை தெரிவிச்சு இரங்கல் பதிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. அண்மையில ராகுல் டிக்கி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருந்தாரு. அதுல நான் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சுட்டாரு. இதனால என்னால படிப்பை தொடர முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறமா செருப்பு கடை, சாக்கடையை சுத்தம் செய்யறதுன்னு பல வேலைகளை நான் செஞ்சிருக்கேன். என்னுடைய கனவே எங்க அம்மாவை ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறது தான். அது மட்டும் இல்லாம ஒரு குடிசை வீடா இருந்தாலும் அது என்னோட சொந்த வீடா இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த பாலிடெக்னிக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு செப்பல் கடை, அந்த டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் கிளீனிங்கு எல்லாமே ரொம்ப அனுபவிச்சு தான் வந்தேன். அட்லீஸ்ட் அது சொந்த வீடுனாலும் குடிசையாக இருந்தாலுமே என் வீடு, அந்த ஒரு அம்மாக்கு அதை கொடுத்தாலும் நிம்மதியாக இருக்கணும். தற்போது அவர் விபத்துல உயிரிழந்த நிலையில இந்த வீடியோவும் இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சாலையில இருசக்கர வாகனங்கள்ல போகும் பொழுது ஹெல்மெட் அணிவதுடைய அவசியத்தை காவல்துறையினரும் சமூக ஆர்வலர்களும் எவ்வளவு சொல்லியும் நமக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் புரிகிறதே இல்லை. ஆனா நமக்கு பிடிச்சவங்க இல்ல ரொம்பவே பரிச்சயமானவங்க யாராவது இப்படி சாலை விபத்துல ஹெல்மெட் போடாம பலியாக்கும் போதுதான் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இளைஞர்களும் புதுசா லான்ச் ஆகுற பைக் மேல எந்த அளவுக்கு அன்பும் காதலும் வச்சு ரொம்பவே வெறித்தனமா உழைச்சு இஎம்ஐலயாச்சும் அந்த பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதே அளவுக்கு ஆசையை தன்னோட உயிர் மேல வச்சு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதும் அவசியமா இருக்கு. இந்தியாவுல ஒரு நாளைக்கு சராசரியா 470க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் நடக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் மக்கள் பல வேலைகளை நோக்கி ஓடுற போக்கையும் பார்க்கும் பொழுது இந்த விபத்துகள் எல்லாம் ரொம்பவே இயல்பான ஒண்ணுதான் அப்படின்ற மனநிலைக்கே மக்கள் வந்துட்டாங்க. ஆனா அந்த விபத்துகள் ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னா நிச்சயமா நம்மளும் நம்மளை தற்காத்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள ஹெல்மெட் அணிஞ்சு அதிகமான வேகத்துல போய் யாருக்கும் இடையூறு செய்யாம நமக்கும் எந்த விபத்தும் ஏற்படாத மாதிரி இருக்கிறது தான் சாலை சிறந்தது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை தான் ராகுல் டிக்கி நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காரு.